சொல்கிறா. ஸோ இது இந்த புத்தி சமத்துவங்கிறது கூட நமக்கு வந்து மனசை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வழிகள் தான் அப்படின்னு சொல்கிறார். அது எப்படி அப்படிங்கிறத அடுத்தது பார்ப்போம். இந்த சமபாவனைக்கு ஒரு 2-3 விஷயங்கள் சொல்கிறார். ஒன்று வந்து மண், கல், பொண்ணு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து சமமாகவே பார்க்கணும். இதை மண் வந்து லோ, கல் வந்து கிரேட்டு, இல்லை பொண்ணு அதை விட கிரேட்டு, அப்படிலாம் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறார். ஏன்னா மண் இருந்தால் தானே நமக்கு சாப்பாடு கிடைக்கும், உயிர் வாழறதுக்கே அதுதான் மெயின்னு. பொண்ணை வச்சுட்டு நம்மளால் வாழ முடியாது. அதே அந்த கோல்டு வந்து நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்க்கு நல்லாயிருக்கு. கல் இதுக்கு சில சமயத்தில் மெடிசினல் பர்பஸ்க்கும் நல்லாயிருக்கு. நம்மளுக்கு இந்த இது கழுத்தில் வலி, தொண்டை வலி வந்ததுன்னா கோல்டு செயின் போட்டுக்கணும்பா, கொஞ்சம் போட்டுட்டோம்னா சரியாகும் அந்த மாதிரி விஷயம். நவரத்ன கல், அது இது எல்லா கல்லும் சொல்கிறோம். ஸோ அதெல்லாம் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விதமான மெடிசினல் பர்பஸ்க்கு யூஸ் ஆகிறது. ப்ளஸ் யோகா அதுக்கெல்லாம் மெடிடேஷன்ஸ்க்கும் யூஸ் ஆகிறதுங்கிறோம். இந்த பட்டடக்கல் வந்து கூடம்னு சொல்லுவாள். அந்த கூடம் வந்து எப்படி எல்லா மண்ணாக இருந்தாலும் சரி, கல்லாக இருந்தாலும் சரி, கோல்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அதில் வச்சு அடித்தோன்னு சொன்னால் அது அப்படியே உறுதியாக தான் இருக்கும். ஆஹா, மண் நான் உருகிடுறேன், கல் எனக்கு பிடிக்காது, பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும், கோல்டு அப்படின்லாம் அது சொல்கிறதில்ல. அது அப்படியே இருக்குது. எப்படி அது அப்படி இருக்கோ அதே மாதிரி நம்மளும் நம்ம மனசை வந்து கண்ட்ரோல்டாக எல்லாத்தையும் ஒரே மாதிரி சமமாக பார்க்கணும் அப்படிங்கிறார். ஆனால் அதுக்குன்னு இது எனக்கு கிடச்சிது, நான் இதை வந்து தூக்கி போடுறேன்னு சொல்லலை. அவரை சொல்ல வர்றது என்னென்னா, கோல்டு கிடச்சிதா, ஓகே, கோல்டு கிடச்சிது, எடுத்து வச்சுப்போம், பத்திரமா இதை வச்சுப்போம், எங்கெங்கே யூஸ் பண்ணணுமோ பண்ணுவோம், யாருக்கு தேவையோ அப்போ அந்த டைமில் கொடுத்து தான் ஆகணுங்கிற தேவை வரும்போது கொடுக்குறதுலேயும் தப்பு கிடையாது, நீ வச்சுக்கிறதுலேயும் தப்பு கிடையாது, எதுலேயுமே தப்பு கிடையாது. ஆனால் உனக்கு எது தேவையோ அதை தான் முன்னாடியே சொல்லிட்டாரே அவர். இந்த சொசைட்டியும் டேக்கிள் பண்ண தெரியணுன்ட்டாரே. ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீ எல்லாத்தையும் சமபாவனையாக பார்த்து கரெக்டாக எது இருக்கோ, ஓகே இது இருக்குது, என்னோடய லைஃப்க்கு இது கிடச்சிது. ஏன்னா வி ஆர் ஒன்லி ஆக்டிங். இந்த லைஃப்பை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் கரெக்டாக, அவ்வளோதான். ஸோ அதுக்கு ஐ எம் ஹேவிங் திஸ், நான் இதை எப்படி வச்சுக்கிறேன், அந்த மாதிரி இருந்துட்டோன்னு சொன்னால் அது சமபாவனை. அதே மாதிரி இது எப்படி கிடைக்கும்னா ஞானம் விஞ்ஞானம் தான். இதையும் முதலியே சொன்னார், இப்போவும் சொல்கிறார். ஞானமும் விஞ்ஞானமும் நிறைஞ்சு இருந்ததுனா தான் இதெல்லாம் உங்களுக்கு சாத்தியமாகும். ஸோ நீங்கள் உங்களுடைய புத்தியை வளர்த்துக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறார். சொல்லிவிட்டு தன்னலம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறார். இது இல்லாமல் இது ரெண்டாவது என்ன சொல்கிறாருன்னா, எப்படி இந்த சமபாவனை தன்னலம் இல்லாமல் எதை பார்த்து சமபாவனையாக இருக்கணும்னா, இதம் செய்பவன். நம்மளுக்கு இவன் ரொம்ப நல்லா பேசுகிறானே, இவன் ரொம்ப நல்லவன், நம்மக்கிட்ட வந்து நல்லது சொல்கிறான், நம்ம நினைக்கக்கூடாதான். அவன் சொல்கிறான், நமக்கு அது இதமாக இருக்கா, ஓகே. நண்பன், ஃப்ரெண்டு, நமக்கு ஃப்ரெண்டாக இருக்கான் அப்படின்னு நம்ம சில பேரை நினைக்கிறோம். பகைவன், இவன் வந்து எனிமின்னு நினைக்கிறோம். அவன் உதாசீனன்னா இந்த சைடும்